அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ரொம்ப நல்லா டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த டைமில் நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த கைடன்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதாவது இந்த டெட் தேர்வில் வந்து கிராக் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயந்தாங்க. அந்த டெட் எக்ஸாமை எப்படி நம்மளால் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்கு நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிச்சயமாக புதுசாக நான் எதுவும் ஷேர் பண்ணிட போகிறதில்ல. ஒரு எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணணுன்னா ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நிச்சயமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ரொம்ப நல்ல ப்ரிப்ரேஷன் தேவை. ஆனால் ப்ரிப்ரேஷன் மட்டுமே வந்து ஹெல்ப் பண்ணிடாது. ப்ரிப்ரேஷன் தான் ப்ரைமரிங்க, அதை ஒத்துக்கிறேன். ப்ரிப்ரேஷன் தாண்டி நாம் எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாகும். உதாரணத்துக்கு ஒரு கொஷினை நம்ம படிக்கும்போது 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வெறும் ஆன்சர்ஸை மட்டுமே படிச்சுட்டு கடந்து வந்துடுறோம். ஆனால் மற்ற 3 ராங்கான ஆப்ஷன்ஸுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான கேள்வி என்னங்கிறத நம்ம வந்து படிக்கும்போது தான் இன்னும் நம்மளோட நாலேஜ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களால் வெற்றி அடைய முடியும். நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண அந்த வியூகத்தை பேஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எவர்கிரீன் அகாடமியோட ஒரு டெஸ்ட் பேட்ச் கொஷினை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி? வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறது கேள்வி. இதில் ஆன்சர் வந்து ஹெரோடோட்டஸ். ஆனால் ஆன்சரை மட்டும் நம்ம படிச்சுட்டு அப்படியே அடுத்த கொஷினுக்கு போகாமல் மீதி இருக்க அந்த 3 ஆப்ஷனையும் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கான கொஷின் என்னங்கிறதையும் நம்ம வந்து திங்க் பண்ணணும். அப்போ அடுத்து மீதி இருக்கவங்க யாரெல்லாம்னா அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ. இவங்க எல்லாமே யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்கெல்லாம் க்ரீக் ஸ்காலர்ஸ். இதில் அடுத்தது எப்படி கேட்கலான்னா, கால வரிசைப்படி வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம். அப்படி பார்த்தா எல்லாத்த விட சீனியர் இதில் வந்து ஹெரோடோட்டஸ். அதுக்கு அடுத்தபடியாக வந்து சாக்ரட்டிஸோடைய மாணவர் தான் பிளாட்டோ. பிளாட்டோவுடைய மாணவர் தான் அரிஸ்டாட்டில். இந்த மாதிரி இப்போ நம்ம இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கொஷின்ஸை வந்து நம்மளால் இப்போ ஃப்ரேம் பண்ண முடிஞ்சது இல்லைங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜியை இதை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிட முடியும். அடுத்தது இன்னொரு கொஷின் பார்க்கலாம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரோட் இண்டிகா? இண்டிகாவை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து மெகஸ்தெனிஸ். இப்போ மற்ற 3 ஆப்ஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாகியான், ஹியூன்சாங், டாலமி. அப்போ அவங்கள பற்றியும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து அரைஸ் பண்ணணும். யார் ஃபாகியான், யார் ஹியூன்சாங், யார் டாலமி, அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்போ ஃபாகியான், ஹியூன்சாங் 2 பேருமே வந்து சைனீஸ் ட்ராவலர்ஸ். அதில் ஃபாகியான் வந்துட்டு ஒரு சைனீஸ் மாங்க், ஃபஸ்ட்டு பர்சன் டு விசிட் த இந்தியா, முதல்ல இந்தியாவுக்கு வந்தவர். ஹியூன்சாங் வந்து ஒரு சைனீஸ் ஸ்காலர், அதுக்கப்புறம் பின்னால் வந்தவர். டாலமி ஒரு ஜியாகிரஃபர், ஒரு அஸ்ட்ரானமர். இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர். ஒரு ஜியோசென்ட்ரிக் தியரி அப்படின்றத வந்து முதல்ல வந்து சொன்னவர். இப்போ இந்த மாதிரி நம்ம அகாடமியோட தமிழ் மீடியம் கொஷின்ஸ்க்கும் போயிடலாம். இதுவே நம்ம தமிழ் மீடியத்துக்கும் கொஷின்ஸ் வச்சுருக்கோம். இந்த பாருங்கள். அசோகரை பற்றிய கூற்றுக்களை கவனிக்கவும். கலிங்க போருக்கு பின் அவர் போரினை துறந்தார். இது உண்மை. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 2வது, விலங்குகளுக்கான மருத்துவமனைகளை கட்டிய முதல் அரசர் அவர். இதுவுமே வந்து சரியான ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்று. 3வதா, நமது தேசிய கொடியில் உள்ள 32 ஆரங்கள் கொண்ட அசோக சக்கரம் சாஞ்சி ஸ்தூபாவில் இருந்து எடுக்கப்பட்டது. 32 ஆரங்கள் நம்ம அசோக சக்கரத்தில் இல்லைங்க, 24 ஆரங்களில் தான் நம்ம அசோக சக்கரத்தில் இருக்குது. சாஞ்சி ஸ்தூபாவில் இருக்கக்கூடிய அந்த அசோக சக்கரத்தில் 24 ஆரங்கள் தான் இருக்குது. அதான் இது மாதிரி கொஷின்ஸை வந்து வெறும் ஆன்சரை மட்டும் படிச்சுட்டு போகாமல் முழுசும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வந்துட்டு நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் இந்த டெட் தேர்வில் வந்து வெற்றி அடைய முடியும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எவர்கிரீன் அகாடமியிலோடைய டெஸ்ட் பேட்சஸ் வந்து நம்ம கொஷின்ஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது பொறுத்துக, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும், இந்த மாதிரியான கேள்விகளை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து செட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்குறோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பேப்பர் 1, பேப்பர் 2 2மே சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்சில் இப்போ வரைக்கும் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. இதில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை கீழே இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.